உலகமெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பேரன்புக்குரியவர்களே, நான் உங்கள் உதச்சிக்கோட்டை விஜயன். பேரன்பான உறவுகளே, குமரி மாவட்டத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க வாவுபரி பொருட்காட்சி குளித்துறை தாமிரபரணியுடைய ஆற்றின் கரையோரம் குளித்துறை நகராட்சியால் 100வது ஆண்டை நோக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே குமரி மாவட்டத்திலே அனைவராலும் அறியப்பட்ட, அனைத்து மக்களாலும் ரசிக்கப்பட்ட 7 இளைஞர்கள் சமூக ஊடகத்தை சார்ந்த பகலங்கள் என்ற ஒரு அணியோடு சென்று ஆபாச உடை உடுத்தி ஆபாச நடனம் ஆடியதாக இன்று அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே இடத்தில் ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, சமூக ஊடகத்திலே ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், இந்த ஊடகத்தினுடைய வாயிலாக ஏனைய இளைஞர்கள், ஏனைய இளம் பெண்கள் இன்று பார்க்க முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு இன்று படு கவர்ச்சியான பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இதே இடத்திலே இந்த 7 இளைஞர்கள் போடக்கூடிய பதிவுகளை இந்த மக்கள் நிச்சயம் பார்த்திருப்பார்கள். ஒரு பதிவில் கூட கவர்ச்சியோ ஆடம்பரமோ ஆபாசமோ இருந்திருக்க நிச்சயம் வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் நகைச்சுவையும் அதை கடந்து நளினமான தமிழால், அதாவது மிக முக்கியமாக குமரி தமிழால் அனைத்து மக்களையும் கவர்ந்தவர்கள். வெளி மாவட்ட, வெளி மாநிலங்களை கடந்து வெளிநாடுகளில் கூட இவர்களுக்கு ரசிகர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே, இந்த வாவுபலி பொருட்காட்சியிலே இவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஏனைய இளைஞர்கள், ஏனைய இளம் பெண்கள் இவர்களோடு சென்று புகைப்படம் எடுத்திருக்கின்றார்கள், நடனமாடி இருக்கின்றார்கள். பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூட அந்த இடத்திலே நின்று அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த இந்த இடத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது சரியா தவறா என்ற உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் உண்மையாகவே ஒரு தவறான எண்ணத்தோடு தவறான பதிவுகளை செய்யக்கூடியவர்கள் இந்த செயலை செய்திருந்தால் நிச்சயம் யாருக்கும், எந்த ஒரு மக்களும் ஆதரவு கருத்துக்களை போட்டிருக்க மாட்டார்கள். இந்த குமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்களிலும் இவர்களுக்கு மிக முக்கியமாக ஒரு தனித்துவமான குணம் உண்டு. என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும், ஒரு ஏழைக்கு உதவ வேண்டும், ஏதேனும் உதவி வேண்டும் என்று ஏதேனும் ஒரு இணையத்தினுடைய மூலமாக ஒரு பதிவிட வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் இவர்கள் செய்யக்கூடிய உதவியால் இன்று பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ இளைஞர்களுக்கு இரத்தம் முதல் உறுப்பு தானங்கள் வரை கிடைத்திருக்கிறது. ஏனைய குழந்தைகளையும் ஏனைய இளைஞர்களுக்கும் படிப்புதவி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிவை செய்யக்கூடிய இந்த ஊடக மக்களிடம் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது சரியா தவறா என்ற உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவிடுங்கள். என்னுடைய பார்வையிலே இது தவறான ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுக்கிறது. உங்களுடைய கருத்து என்னவென்று பதிவிடுங்கள் உறவுகளே.